ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த மந்திராலய பீடாதிபதி, தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஆலய உயரதிகாரிகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் ஊஞ்சல் உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிந்த ஸ்ரீ கமலவல்லி தாயார். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் கார்த்திகை உற்சவம், விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர், தங்க ரதத்தில் பவனி வந்த உற்சவர். தேனி சுருளிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் கார்த்திகை பூஜைகள், சிறப்பாக நடைபெற்ற புஷ்பாபிஷேகம் மற்றும் படி பூஜை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் தரிசித்தார். முன்னதாக திருமலைக்கு வருகை தந்த மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு ஆலய அர்ச்சகர்கள் மகிழமரம் அருகே சிறப்பான வரவேற்பளித்து அழைத்துச் சென்றனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பீடாதிபதி ஸ்ரீ வேடி ஆஞ்சநேய சுவாமி சன்னதியில் சேவித்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால், கூடுதல் செயல் அலுவலர் வெங்கைய சௌத்ரி ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து மந்திராலய பீடாதிபதிக்கு சடாரி மரியாதையுடன் ஆலயம் சார்பில் இஸ்திகபால் மரியாதை செய்து ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். தரிசன ஏற்பாடுகளை செய்து தந்தனர். பிறகு மூலவரை தரிசித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் உலக மக்கள் நலனுக்காக எம்பெருமானிடம் வேண்டிக் கொண்டதாக கூறினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் அருளுடன் உலக மக்கள் நலன் வேண்டி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்திற்கு சென்ற மந்திராலய பீடாதிபதி அனைவருக்கும் அருளாசி வழங்கி தேவஸ்தான செயல் அலுவலருக்கு சிறப்பு மரியாதைகளை செய்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவர் தாயாரை வெள்ளி தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தண்டம் தீப்பந்தம் முன்னே செல்ல நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தவாறு அழைத்து வந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்கள், திருமுடியில் சாயக்கொண்டை வைத்து சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரகார உலா புறப்பட்ட ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் பின்தொடர நாச்சியாரை பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்ததும் தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபம் காட்டப்பட்டது. மேலும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் தாயாரை கொலுவிருக்கச் செய்ததும் அரையர் சுவாமிகளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது. இதையடுத்து நாச்சியாருக்கு தூபதீபம் காட்டி ஷோடசோபச்சாரம் நடத்தினர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட விண்ணப்பமும் நடைபெற்றது. சர்வலங்காரத்துடன் ஊஞ்சலில் அமர்ந்து அருள்பாலித்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு கும்பதீபம் காட்டியதும் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க சாமரங்கள் ஆலவட்டம் வீசியபடி இருக்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ கோமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத உற்சவத்தை முன்னிட்டு சகஸ்ர தீபங்கள் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் அமையப்பெற்ற ஆலயத்தில் மந்திர பீடேஸ்வரி லலிதா சகசரநாம குழுவை சேர்ந்த பெண்கள் ஆலய வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு தீபங்களை ஏற்றி வைத்தனர். ஆலய பிரகாரங்கள், பலிபீடம், மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதிகள் என அனைத்து பகுதிகளிலும் 1250 அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதையடுத்து மூலவர் சன்னதி முன்பு அமர்ந்து இக்குழுவை சேர்ந்த பெண்கள் சகஸ்ரநாம பாராயணம் செய்து பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். நாமக்கல்லில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கு ஒரு வருடத்தில் 3 முறை மட்டுமே, அதாவது கார்த்திகை, மார்கழி மற்றும் தை மாதங்களில் மூலவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 4வது முறையாக மூலவருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கோயிலில் 18 அடி உயரம் கொண்டு எதிரே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை நித்தமும் கைகூப்பி சேவித்தபடி அருள் புரியும் ஆஞ்சநேயருக்கு
தங்கத் தலைப்பாகை அணிவித்து வெண்ணெய் காப்பு சாற்றி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த அஞ்சனை மைந்தனை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்து கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து வாகன மண்டபத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தங்க ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் தங்க ரதத்தில் சுவாமி உலாவர உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் சன்னதி வெளியே அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு முதலில் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் கருவறையில் பீடத்தின் மேல் மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அழகனுக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் தலைப்பாகையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஈசன் மைந்தனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் புஷ்பாபிஷேகம் மற்றும் படிப்பூஜை விமர்சையாக நடைபெற்றது. சுருளி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோயிலில் 18 படிகளுக்கு வஸ்திரங்கள் சாற்றி மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பெண்கள் வண்ண மலர் தட்டுகளை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கருவறையில் மூலவருக்கும் உற்சவருக்கும் இசை வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்கள் நடுவே ஸ்ரீ ஹரிஹரசுதன் பக்தர்களுக்கு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து சாமானிய பக்தர்களும் ஐயப்ப மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்களும் 18 படிகள் முன்பு அமர்ந்து தரிசிக்க கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளோடு படிப்பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி 18 படிகளுக்கும் விசேஷ ஆராதனைகள் செய்யப்பட்டன. மேலும் பக்தர்களின் சரண கோஷத்துடன் 18 படிகளில் கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் தென்முக கடவுளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி எலுமிச்சை மாலையுடன் சாமந்தி மலர்ச்சரமும் கதம்ப மாலையும் அணிவித்து சனகாதி முனிவர்களுக்கு கொண்டைக்கடலை மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தென்முக கடவுளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெள்ளிமயில் வாகன பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல வெள்ளி மயில் வாகனத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு பிரகார புறப்பாடு துவங்கியது.
கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு 4 திக்கிலும் ஆரத்தி காண்பித்தனர். பிரகார உலாவின் போது தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. தங்கக்கவச அலங்காரத்துடன் உபய தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபம் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அருள்மிகு இரட்டை பிள்ளையார் ஸ்ரீ சபரி தர்மசாஸ்தா அறக்கட்டளை சார்பில் ஐயப்ப சுவாமிக்கு ஆராட்டு விழா வைபவமாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மந்திர உச்சாடனங்களுடன் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு மாலைகள் சூட்டி சகசரத்தாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மேலும் உற்சவரை கைப்பலகை மீது சுமந்து கொண்டு காவிரி ஆற்றங்கரைக்கு அழைத்து வந்தனர். அங்கு காவிரியில் மூழ்கச் செய்து ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு ஆராட்டு விழா நடத்தினர். மேலும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஆரத்தி காட்டி ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். இதையடுத்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்து 18 படிகளை நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் சிறிய ரதத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக் கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து புதுப்பட்டுச் சேலை கட்டி வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி புல்லாக்கு மின்ன புன்னகை தவழும் திருமுகத்துடனும் கருணை பொங்கும் விழிகளோடும் காட்சி தந்தருளினார் மூலவர் அருள்மிகு மாரியம்மன். சுயம்புவிற்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவரும் கருவறையின் வெளியே வீற்றிருக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபம் சமர்ப்பித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆதனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திருநாளை போவார் என அழைக்கப்படும் ஸ்ரீ நந்தனார் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். பிறகு கோவிலுக்கு சென்று கோபுர உச்சியை காஞ்சி பீடாதிபதி அடைந்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு காஞ்சி பீடாதிபதி முன்னிலையில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்ய அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். திண்டுக்கல்லில் உள்ள அருள்மிகு கந்தக்கோட்டை ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சஷ்டியையொட்டி மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கருவறையில் தண்டம் ஏந்தியபடி அருள்பாலிக்கும் முருகனுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு தனி சன்னதியில் நாகதேவதைகளோடு வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகர் நீலப்பட்டுடுத்தி கொண்டு திருக்காட்சி தந்தருள மூலவரான முருகப்பெருமான் திருமுகத்தில் விபூதிக்காப்பு சாற்றிக் கொண்டு தலைப்பாகையுடன் முத்தாபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து கொண்டு விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். வெற்றி வடிவேலோடு காட்சி தந்த மூலவருக்கு அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். சேலம், கரூர், நாமக்கல், சிவகங்கை மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஒட்டகங்கள், காளைகள், குதிரைகள் ஆகியவற்றோடு கோயில் யானை மீது பிரதான கலசத்தை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகளோடு கோபுர கலசங்களையும் பக்தர்கள் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு பின்தொடர்ந்தனர். ஏராளமான பக்தர்கள் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோயில் யாகசாலையில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து பிரதான கலசத்தை தாமரை பீடத்தின் மேல் அம்மன் திருமுகம் வைத்து பிரதிஷ்டை செய்ததும் யாகசாலை பூஜைகள் துவங்கின. இதனிடையே இசை வாத்தியங்களோடு மூலிகை பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி பொருட்களை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்ததும் வேத பண்டிதர்கள் அவற்றை குண்டங்களில் சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். மேலும் குண்டங்கள் மற்றும் கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதிகள்,
கொடிமரம் ஆகியவற்றிற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மனுக்கும் உற்சவர் மற்றும் மகாமேருவிற்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஏலக்காய் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். இதையடுத்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டம் திருமாநிலையூர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சௌந்தரநாயகி உடனமர் ஸ்ரீ திருமாலீஸ்வரர் கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள் சங்குகள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயிலை சுற்றி சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். நாமக்கல் மோகனூர் மார்க்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வல்லப விநாயகர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை கைத்தலமாக ஏந்தி யாகசாலைக்கு சுமந்து சென்றனர். அங்கு சுதை சிற்ப வடிவமாக ஸ்ரீ வல்லப விநாயகர் வீற்றிருக்க வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோயில் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீர் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வல்லப விநாயகர் மற்றும் தனி சன்னதியில் ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி தாயார்களுடன் அமர்ந்து அருள்பாலிக்கும் அம்மனுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து முப்பெரும் தேவியர்களுக்கு பட்டுச்சேலைகள் கட்டி பவித்திர மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிதம்பர விநாயகர் கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்ததும் முகப்பு கோபுர விமான கலசங்கள் மற்றும் மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு மலர்கள் தூவி மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை செய்தனர். மேலும் புனித நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் கருவறையில் நாகதேவதைகளோடு வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ சிதம்பர விநாயகருக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தான் தோன்றி கைலாயம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு சுயம்பு மல்லிகேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. மேலும் கோபுர விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீர் ஊற்றி தர்ப்பை புல் மாவிலை மற்றும் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் கோவிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தயேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும் அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோயிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாகவும் புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோச்சனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிக்கொண்டு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால்
முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும், மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்ப குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாக தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது.
பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டைக்கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருக்ஷ வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த மந்திராலய பீடாதிபதி, தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஆலய உயரதிகாரிகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் ஊஞ்சல் உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிந்த ஸ்ரீ கமலவல்லி தாயார். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் கார்த்திகை உற்சவம், விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர், தங்கரதத்தில் பவனி வந்த உற்சவர். தேனி சுருளிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் கார்த்திகை பூஜைகள், சிறப்பாக நடைபெற்ற புஷ்பாபிஷேகம் மற்றும் படி பூஜை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.